الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا. صدق الله العظيم. தலைவர் மற்றும் நடுவர் உள்ளிட்ட நன்றி சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இம்மீலாது என்ற எனக்கு வழங்கியுள்ள தலைப்பு சமுதாய பின்னணிகளிலும் தேவையான சீர்திருத்தங்கள். மனிதனின் மிகப்பெரிய எதிரி அறிவினர்தான். நாம் எண்ணிக்கையில் பெரிய சமூகம், உலகளாவிய சமூகம். ஆனால் பலவீனப்பட்டு போயிருந்தோம். உலகறிவிலும் நாம் பின்னடைவு, மாணவர்களும் நாம் பின்னடைவு. உலகில் 200 கோடி முஸ்லிம் மக்களில் சுமார் 30 கோடி பேருக்கு எழுத்தறிவில்லை என்று ஆய்வு கூறுகிறது. வரலாறு நெடுகிலும் சென்ற இடங்களிலெல்லாம் வாழ்விடம் இல்லாமல் நாடோடிகளாய் வளர்ந்து வந்து கொண்டிருந்த யூதர்களுக்கு உலக அரசியல் ராணுவ நடவடிக்கைகளை தங்களின் கட்டுப்பாட்டில் இயக்கும் அளவு உயர்ந்துவிட்டார்கள். அதே போல ஆயிரம் ஆண்டுகளாய் ஜாதி, மதம், தீண்டாமை பெயரால் மிருகங்களை விடவும் கேவலமாக நடத்தப்பட்ட தலித் சமூகம் என்று இந்தியா அரசின் அனைத்து பொறுப்புகளிலும் இடம்பெற்று உயர்ந்தவர்களாய் திகழ்கின்றனர். ஆனால் வரலாறு முழுவதும் வீரநடை போட்டு வாழ்வாங்கு வாழ்ந்த உலகில் அறியப்படுகிற அத்துணை திசைகளிலும் வாழ்ந்த முஸ்லிம் சமூகம் தொடர்ந்து பின்னடைவு சந்திக்கிறது. இருக்கிறவராவது வெளிச்சத்தை காட்டிட மாட்டார்களா என்று ஏற்கிறது முஸ்லிம் சமூகம். முஸ்லிம் சமுதாய பின்னடைவுக்கு காரணமே கல்வி இல்லாமைதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் எதிரிகளின் சூழ்ச்சி முறியடிக்க சஹாபாக்களை அவர்கள் பயன்படுத்தும் விதிமொழியை கற்றுக்கொண்டு அவர்களை வீட்டுவதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்யும்படி சீர்திருத்தம் செய்தார்கள். அந்தந்த காலத்தில் போதுமான கல்வியை தேர்ந்தெடுப்பதில் முஸ்லிம் சமூகம் முஸ்லிம்கள் சகல துறைகளிலும் மிளிர வேண்டும் என நபியவர்கள் விரும்பியதால் பதில் போரின் போது பிடிப்பட்ட கைதிகளிடம் தாங்கள் கற்றெடுத்த கல்வியை முஸ்லிம்களுக்கு கற்றுக் கொடுத்துவிட்டு நம்மை விடுவித்துக் கொள்ளலாம் என்றார்கள். அத்தீன் நசீஹா, தீன் என்பது தேவையான நேரத்தில் தகுந்த சீர்திருத்தம் செய்வதுதான் மார்க்கத்தின் அடையாளமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யாருல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வஅஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நட்பு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறானே. நரகத்தில் விழுந்த பின் சீர்திருத்தம் செய்வதில்லை, தேவையான நேரத்தில் அதை காப்பாற்றப்பட வேண்டும். ஒரு இறை நம்பிக்கையாளர் மற்றும் இறை நம்பிக்கையாளருக்கு முன்னால் எப்படி என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யக்ஃபுருன மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நற்காரியங்கள் செய்ய கூட்டுவதும் தீமைகள் நிகழ்கின்ற போது தடுக்கிற ஒரு கூட்டமும் உங்களிடையே இருப்பது அவசியம் என்று அல்லாஹ் கூறுகிறார். எவர் எப்படி போனால் எனக்கு என்ன, நான் சரியாக இருந்தால் போதும் என்று எண்ணுவதற்காக சீர்திருத்த பணி செய்வதற்கென்றே சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று ஒதுக்கி போவதால்தான் சமுதாயத்தினருக்கு காரணமாகிவிடுகிறது. நீங்கள் எவரே ஒரு தீமையை கண்டால் நமது கைகளால் தடுக்கப்படும், இயலாவிட்டால் நாவால் தடுக்கப்படும், அதுவும் இயலாவிட்டால்
அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி